ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஒரு இது வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து வரப்போகிற எக்ஸாமில் வித்தியாசமாக கொஸ்டின் கூட கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா ஐரோப்பியா ஒன்றிய ஒப்பந்தம் தான். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப பயங்கரமாக பாப்புலராக பேச ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா, ஏன்னா அமெரிக்கா வந்து நம்மகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வர்த்தக ஒப்பந்தம் பண்ணும்போது அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து எவ்வளோ வலுவாக பண்ணிட்டு இருக்கிறோன்ட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா, இப்போ கூட அமெரிக்கா கூட அவங்களோட வரி டேக்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒப்பந்தம் வந்து தமிழகத்தில் வந்து என்னென்ன ஏற்றுமதி செய்ய போகிறாங்க, எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எந்தெந்த மாவட்டத்திலேருந்து தமிழகத்தில் வந்து ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. ஓகேங்களா, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பிரதமர் மோடி வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம ஐரோப்பா ஒப்பந்தம் வந்து நம்மகிட்ட வாங்குகிற பொருள் வந்து குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா குவாலிட்டியாக நம்ம கொடுத்தா தான் நம்மகிட்ட பார்த்துட்டு இன்னும் நிறைய ஒப்பந்தங்கள் பண்ண போகிறாங்க, நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க. அதனால் குவாலிட்டியாக பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஓகேங்களா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பொருள் வந்து ஏற்றுமதி செய்ய போகிறோன்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சென்னை, திருவள்ளூர் சென்னையிலேருந்து நம்ம ஏற்றுமதி செய்ய போகிறோம். ஓகேங்களா, அடுத்தது வேலூர் ராணிப்பேட்டையிலேருந்து செய்கிறோம், காஞ்சிபுரத்துலேருந்தும் செய்கிறோம். ஓகேங்களா, தஞ்சாவூர்லேருந்தும் செய்கிறோம், கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி செய்கிறோம், கன்னியாகுமரி. ஓகேங்களா, இந்த இடத்துல தான் செய்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதில் என்னென்னா கோயம்புத்தூரில் வந்து ஜவுளி பண்ணுறாங்க. அப்புறம் வேறு என்ன பார்த்தோன்னா கோயம்புத்தூர் ஜவுளி பண்ணுறாங்க. திருவள்ளூர்லேயும் சென்னையிலையும் பொறியியல் சார் பொருட்கள். ஓகேங்களா, அது பண்ணுறாங்க. காஞ்சிபுரத்தில் மின்னணு சாதனங்கள் அந்த பொருள் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. கன்னியாகுமரியில் வந்து கடல்சார் உணவுப் பொருட்கள். ஓகேங்களா, கடல்சார் உணவுப் பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. கன்னியாகுமரியிலையும் திருவள்ளூரிலும் சென்னையிலும் 2 இடத்துல கடல்சார் உணவுப் பொருட்கள் செய்கிறாங்க. தென்காசி, திருநெல்வேலியில் ரப்பர் அதை ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வேலூர் ராணிப்பேட்டையில் தோல் பொருட்கள். ஓகேங்களா, வேலூர் ராணிப்பேட்டையில் வந்து தோல் பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. கைவினைப் பொருட்கள் வந்து தஞ்சாவூரில் செய்கிறாங்க. விவசாய பொருட்களும் தஞ்சாவூரில் செய்கிறாங்க. ஓகேங்களா, இது எந்தெந்த ஊரில் மட்டும் மாவட்டத்திலேருந்து என்னென்ன பொருள் செஞ்சு அனுப்புகிறாங்கன்ட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதனால் இந்தியா ஐரோப்பியா வர்த்தகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஒப்பந்தத்தில் வந்து நம்ம வந்து தமிழகத்தில் வந்து இந்தந்த பொருள் ஏற்றுமதி செய்கிறாங்க. இதை தெளிவாக ஒரு நோட்டு போட்டு ஒரு பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சனாலையும் நம்ம முக்கியமானது. நார்மலாகவே இந்த மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.